இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் யூஎஸ் அர்ஜுன் மணியனோட அன்பான வணக்கம். ஸோ டாப் 10ல் வந்து 2018 வந்து நிறைய படங்கள் 150 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் 2018 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்து அது வந்து மோர் ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியான படங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த இடம் எந்தெந்த ரேட்டிங்கில் பிடிச்சிருக்கு அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மொத்த ப்ராஃபிட்டையும் வந்து ஒத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். 10th பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா 96. விஜய் சேதுபதி அவரோட 2018 ஒரு பேசப்பட்ட படம் அப்படின்னா 96. ராம் ஜானு இந்த ரெண்டு பேர்த்தோட பேர் கேரக்டரைசேஷனில் வந்து 96 கிட்ஸால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ரீயூனியன்லாம் போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட அன்பெல்லாம் பரிமாறிட்டாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ பேசப்படுது. 90 கிட்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச படம். தெளிவாக இந்த 90 கிட்ஸ் அப்படின்றனால வந்து அவங்களோட அந்த பேப்பரில் போர்டில் வந்து எழுதுறது, பேப்பரில் கிறுக்கிறது, இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து அந்த படத்தில் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரொம்பவே பிடிச்சிச்சு. இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 crores எடுத்திருக்காங்க. ஓவராலாக வேர்ல்டு வைடில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 55 crores வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ 10th பிளேஸில் என்ன படம் பிடிக்குது அப்படின்னா 96. ஸோ 9th பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா சீமராஜா. சிவகார்த்திகேயன் அவரோட இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படம். சமந்தா அவர்கள் நடிச்சிருப்பாங்க, பொன்ராம் இருப்பாங்க. இவங்க காம்போல் வந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. சீமராஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களால் எல்லாத்தையுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திருப்தி படலனாலும் வசூல் ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஓவராலாக இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 40 crores மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கலெக்ட் பண்ணியிருக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 57 crores மேலே வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இவரோட படங்கள் வந்து எப்போதுமே வசூல் ரீதியில் வின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. 9th பிளேஸில் வந்து என்ன படம் இருக்கு அப்படின்னா சீமராஜா. 8வது இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னா வட சென்னை. வெற்றிமாறன் தனுஷ் அவங்க காம்போல வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் அவர்களுக்கு 2018 ஒரு பிளாக் பஸ்டரா அமைஞ்சது அப்படின்னா வட சென்னை அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து செட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வட சென்னை எப்படி இருக்குமோ அக்யூரேட்டா ஒரு செங்கல் கூட மிஸ் ஆகாம அப்படியே வந்து போட்டிருப்பாங்க. வட சென்னை முழுக்க நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்து நம்ம மனசுல நிற்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சி போன படம். இந்த படம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தாங்க அப்படின்னா வந்து 50 crores எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து கலெக்ட் ஆயிருக்கு வேர்ல்டு வைடில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 62.5 crores மேலே வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து 8th பிளேஸை பிடிச்சிருக்குது நம்ம ஷோல. 7th பிளேஸில் என்ன படம் இருக்கு அப்படின்னா இரும்பு திரை. இந்த படம் வந்து விஷால் அவர்கள் வந்து தொடர் தோல்வியாக கொடுத்தாலும் இரும்பு திரை வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் 2018. இதில் ஹீரோ வில்லனை தாண்டி இதில் யார் ஹீரோ அப்படின்னா வந்து PS மித்ரன் அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல அக்கறையான படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சு கொடுத்துருந்தாரு. ஒரு ஆதார் கார்டு, இந்த ஆதார் கார்டை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, ஹேக் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியுமா, ஒரு செல்ஃபோனை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், நம்மளோட அந்தரங்கத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டிக்கு கருத்து சொல்கிற மாதிரியான படங்கள் எடுத்து கொடுப்பாரு. ஸோ சமூக கருதி வந்து ஒரு படம் எடுத்தால் எப்போதுமே ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இரும்பு திரை அப்படின்னே சொல்லலாம். இதை ப்ரீமியர் ஷோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போட்டு காட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து போட்டு காட்டல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை வச்சு ரிவ்யூ பண்ணி ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்தினாங்க. ஒரு நல்ல சக்ஸஸும் ஆச்சு. ஓவராலாக வந்து 25 crores வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 62.5 crores வந்து கலெக்ட் ஆகி 7th பிளேஸை பிடிச்சிருக்கு நம்ம இரும்பு திரை. 6th பிளேஸில் என்ன படம் இருக்கு அப்படின்னா நம்ம கார்த்தி நடிச்ச கடைக்குட்டி சிங்கம். ஸோ 2018 வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே உட்காந்து பார்க்கக்கூடிய படம் அப்படின்னா கார்த்தி நடிச்ச கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படத்தை நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லணும். பாண்டியராஜ் அவர்களுக்கு தான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். பாண்டியராஜ் ஓகேவா. இவர் வந்து இந்த படத்தை ஓவராலாக வந்து எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னா 25 crores எடுத்திருக்காரு. ஆனால் வேர்ல்டு வைடில் வந்து இது எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 70 crores மேலே கலெக்ட் ஆயிருக்கு. 100 நாளுக்கு மேலே படம் ஓடி ஹிட் ஆயிருக்கு. ஸோ கார்த்தி அவர்கள் நடிக்கக்கூடிய படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜானர் விட்டு இன்னொரு ஜானர் வந்து டிஃப்ரெண்டாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட கதைகள் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இதே மாதிரி சூஸ் பண்ணி நடிச்சார் அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவராலாக வேர்ல்டு வைடில் வந்து 70 crores மேலே கலெக்ட் ஆகி நம்ம ஷோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. 5th பிளேஸில் என்ன படம் இருக்கு அப்படின்னா மல்டி ஸ்டார் காஸ்டிங். 2018 எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். 4 ஹீரோ சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. 4 பேருமே இதில் வில்லன் தான் அப்படின்னு சொல்லணும். செக்க சிவந்த வானம் மணிரத்னம் சார் எடுத்த படமே தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா படம் முழுக்க பார்க்கும்போது யார் யார் என்ன கேரக்டரில் ப்ளே பண்ணிப்பாங்க, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டி தான் உள்ள போனாங்க. படம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2018 வந்து எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணி பார்த்த படம் அப்படின்னா செக்கச்சிவந்த வானம் ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 crores மேலே வந்து படத்தை எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடில் வந்துட்டு 92.5 crores மேலே கலெக்ட் ஆகி 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. 4th பிளேஸில் என்ன படம் இருக்கு அப்படின்னா பொங்கலுக்கு 2018 ரிலீஸ் ஆன சொடக்கு மேலே சொடக்கு போடுது. இந்த பாட்டு வந்து வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு. தானா சேர்ந்த கூட்டம் சூர்யா அவர்களோட படமே தான். ஸோ இந்த படம் வந்து சூர்யா அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் அமைஞ்சது. விக்னேஷ் சிவன் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து NGK வந்து 2018 வரும்னு பார்த்ததுக்கு 2019
2019 மிஸ் ஆகி போயிடுச்சு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே வந்து ஈகராக வெயிட் பண்ணி கொண்டாடின படம் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்துக்கு எவ்வளோ எஸ்டிமேட் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 crores செலக்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 95 crores மேலே கலெக்ட் ஆகி ஃபோர்த் பிளேஸில் இருக்குது தானா சேர்ந்த கூட்டம். தேர்ட் பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் காலா படம் தான் இருக்குது. ஏப்ரல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மேக்கு ஷிஃப்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஜூனுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அந்த ஜூன் முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காலா ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காலானா கருப்பு காலன் கரிகாலன் அப்படின்ற அந்த டைலாக் எல்லாமே நல்லா இருந்தது. ரஞ்சித் சார் வந்து அவரோட தலித் மக்கள் அந்த அரசியல் எல்லாமே பேஸ் பண்ணி எடுக்கிறனால எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் சொசைட்டிக்கு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்கணும், இந்த மாதிரி படைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டுகள் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 136 crores வந்து செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் வேர்ல்டு வைடில் வந்து கலெக்ட் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 168 crores கலெக்ட் ஆகி ஸோ தேர்ட் பிளேஸை பிடிக்குது நம்ம காலா. ஸோ செகண்ட் பிளேஸில் என்ன படம் இருக்குது அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட சர்க்கார். ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து டைட்டிலில் இருந்து எல்லாருமே வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒரு வேற லெவலில் வந்து வெயிட் பண்ணி படம் பார்த்தாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து இதுக்கு அதிக அளவு உச்சத்துக்கு போச்சோ அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரவர்சியும் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து தடை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சர்க்கார் வந்து 2018 சர்க்கார் ஃபீவர் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. தளபதி ஃபேன்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனால எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சர்க்கார் ஓவராலாக வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க படம் எஸ்டிமேட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா 175 crores மேலே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடில் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 258 crores வந்து கலெக்ட் ஆகி ரெண்டாவது பிளேஸில் இருக்குது நம்ம சர்க்கார். த ஹூஸ் த நம்பர் 1 டாப் 1 அப்படின்னு யாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் 2.0. ஸோ வந்து நம்ம சங்கர் சார் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். ஸோ 2018 வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்தாரு 2.0 சொல்லிட்டு. ஸ்டீரியோஃபோபிக் அப்படின்ற ஒரு கேமரா மூலியமா வந்து எடுக்கும்போதே 3D எடுத்து நமக்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 540 crores மேலே வந்து போட்டு இந்த படம் எடுத்தாங்க. ஸோ வேர்ல்டு வைடில் வந்து எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறத நீங்களே டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1000 crores மேலே வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2.0 இந்தியாவிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரே ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா ஹாலிவுட்டுக்கு நிகராக ஒரு படம் எடுத்திருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்துக்கு வந்து நம்ம பாராட்டுகள்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஹாலிவுட்டுக்கு நிகராக ஒரு தமிழ் படம் வந்து இருக்குது அப்படின்னா 2.0 வந்து அடிச்சு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து 1000 crores மேலே கலெக்ட் ஆகிட்டு வேர்ல்டு வைடில் நம்ம ஷோவில் மட்டும் இல்லை, ஸோ எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் வந்து நம்பர் 1 பிளேஸை பிடிச்சிருக்கிறது வந்து நம்ம 2.0 தான். ஸோ ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தாச்சு. 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அது மூலமா டாப் 10 வேற ஏதாவது பண்ணணும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தவிர இந்த இது பண்ணால் நல்லா இருக்கும், இந்த இது வந்து பண்ணல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது மனசுல வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மனசுல வைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிருங்க. அதை வந்து எடுத்து நாங்கள் ஒரு வீடியோவை உங்களுக்காக பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த பிளேஸ்லாம் கொடுத்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு don't forget to subscribe net tv for you and click the bell button.